வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதை என்பது அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு உலகத்திற்காக, உலக மக்களுக்காக நல்வழிப்பாதை காட்டுவதற்காக, மக்களுடைய மனதிலே உள்ள அழுகைகள் நிற்பதற்காக, கவலைகள் போக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது பகவத்கீதை. இந்த கவலைகள், குழப்பங்கள் முதலியவைகளெல்லாம் பல காரணங்களாலே வருகின்றன, ஒரு காரணங்கள் அல்ல. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அங்கே வேலைப்படுவாகவும் பல காரணங்களாகவும் டென்ஷனாகவும் வரும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அநேகமாக எல்லோருக்குமே டென்ஷன்லேயே தான் இருப்பார்கள், அதே குழப்பத்தோடு தான் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் இருந்து ஈடுபட்டு மக்களிடையே பழகி ஜனங்களோடு இருந்து பழகிறவர்களுக்கு இவைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்படியாக நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய வினைப்பயனால் வரக்கூடியது, நாமே சிலதை உண்டு பண்ணிக்கொள்ளக்கூடியது, இப்படி பல வகையிலே நமக்கு சுகதுக்கங்கள் எல்லாம் வருகின்றன. ஆனால் இவைகளெல்லாம் நிஜமாக பொய்யா என்று பார்த்தால் உடம்புக்கு வரக்கூடியதை தவிர இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு ஒன்றும் வரவே வராது. உடம்பு பஞ்சபூதத்தினால் ஏற்பட்டது. பிருத்திவி, வாயு, ஆகாசம், பூமி என்று சொல்லக்கூடிய வகையிலே பிருத்திவி, ஜலம், வாயு, ஆகாசம், பூமி என்று பூமி, ஜலம், வாயு, அக்னி, ஆகாசம் அஞ்சும் சேர்ந்து பஞ்சபூதம் என்று சொல்வார்கள். இவைகளுடைய கலப்படத்தினாலே ஏற்பட்டது இந்த பூமி. இந்த 5 கலப்படங்களாலே ஏற்பட்டதுனாலேயே இந்த உடம்பு ஜடமானது. ஜடத்துக்கு உணர்வு ஒன்றும் கிடையாது. அந்த உணர்வை தூண்டி வைக்கக்கூடியது எங்கு நிறைந்துள்ள பரமாத்மா நம்முடைய ஒவ்வொரு ஜடப்பொருள் உள்ளுக்குள்ளேயும் இருந்து இயக்கி வைக்கிறது. மரம், செடி, கொடி, கிடி முதல் சாமான்யமாக எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் இருந்து நம்மிடையும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கி வைக்கிறது. அது ஒரு இடத்துலேருந்து வந்து இங்கே இயக்கவில்லை, அது எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த உயிரினங்களுக்குள்ளேயும் இருப்பதனாலே இயக்க வைக்க சாத்தியமாக ஆகிறது. ஆகினாலே ஜடமான உடம்புக்கு எந்தவித சுகதுக்கங்கள் வந்தாலும் ஆத்மாவுக்கு எதுவுமே பாதிக்காது. ஆத்மாவானவர் எங்கும் நிறைந்துள்ளவர், எப்பொழுதும் ஆனந்த சுரூபமாக உள்ளவர், குழப்பமோ கவலையோ அதில் ஒன்றும் இல்லாதவர். இப்படிப்பட்ட சச்சிதானந்த சுரூபமாக உள்ளது எதுவோ அது ஆத்மா. எப்பொழுதும் அழியக்கூடியது, எப்பொழுதும் அழக்கூடியது, எப்போதும் துன்பப்படக்கூடியது, வினைப்பயனெல்லாம் அனுபவிக்கக்கூடியது, பல சொர்க்கலோக நரங்கள்லாம் போகக்கூடியதெல்லாம் இது இந்த சரீரம். இந்த சரீரம் தனியாக ஜடமாச்சு எப்படி போகும் என்று கேட்டால், ஜடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி விஷ்ணு சைத்தன்யத்தினுடைய ஆசிரியத்தினாலே இத்தனையும் நடைபெறுகிறது. ஆகினாலே வெறும் ஜடப்பொருள் அசையாது. ஒரு மனிதன் பிறக்கும்போது முதல் இறக்கும் வரை அவர்களுக்குள்ளே இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்து எல்லாவற்றையும் ஆட்டி படைத்து காட்டுகிறது. செத்து போய்விட்டானால், அவன் பிராணன் போய்விட்டது என்றால் அங்கே இடைவெளியே இருக்காது, காற்று போக கூட இடம் இருக்காது அந்த உடம்பிலே. ஆகவே அங்கே எங்கு நிறைந்துள்ள ஆத்மஸ்வரூபம் அங்கேயும் இருக்காது. கல் போல தான் இருக்கும், மலை போல தான் இருக்கும், அவ்வளோ ஜடப்பொருளாகத்தான் இருக்கும். செடி கொடி எல்லாவற்றிலும் கூட உயிரினங்கள் உண்டு, ஆனால் கல்லுகளுக்கு உயிரினம் கிடையாது. அப்படிப்பட்ட கல் போல இந்த உடம்பு ஆகிவிடும். ஆகவே எவ்வளோ வரைக்கும் உடலில் உயிர் இருக்கிறதோ, தங்கி இருக்கிறதோ, அதுவரை இயக்கம். எப்பொழுது உடலிலிருந்து பிராணன் போய்விட்டதோ பிறகு அது இயக்குவது என்பது இல்லாத காரியம். அந்த வகையிலே இந்த உடம்புக்கு வரக்கூடியது எல்லாமே வினை பயனாலும் சுற்றுப்புற சூழ்நிலாலும் வரக்கூடியது. ஆகவே அர்ஜுனன் என்ன சொன்னான்? என்னுடைய சுற்றத்தார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய குருமார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பந்துமித்திரர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த யுத்தத்தில் இறந்து போய்விடுவார்களே, அவர்கள் இறந்து போகிற பிற்பாடு நான் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு நான் பிச்சை எடுத்தால் சாப்பிட போவேன் என்றெல்லாம் சொல்லி அழுதான், வருத்தப்பட்டான். அதற்கு பதிலாக
கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் செய்கிறார். அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷத்தை கதாசூன் அகதாசூம்ச்ச நாத்மி சோச்சந்தி பண்டிதாக. அவர் முதலாக உபதேசத்தை தொடங்கும் பொழுதே, நீ அழ வேண்டாம், அசோச்யான், யாரை பற்றி நீ கவலைப்பட்டு அழுகிறாயோ அவர் அழ தேவையில்லாதவர், எப்பொழுதுமே நிரந்தரமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம். அசோச்சான் அன்வசோச்சஸ்தம், அவர்களை குறித்து நீ எதுக்கு வருத்தப்படணும்? நீ பிரஜாவாதாம்ச பாஷத்தை, பெரிய பண்டிதம் போல பேசுகிறேன் நீ. பரமாத்மா எங்கள் சொந்தக்கார, எங்கள் குருன்னு சொல்கிறீல்லாம். கதாசூன் அகதாசூம்ச்ச, உன் பிராணம் வரும், பிராணம் போகும். உடம்பு பிராணம் வந்தால் இருக்கும், பிராணம் வந்தால் போயிடும். நானும் சோச்சந்தி பண்டிதாக. உடம்பு வந்து போகிறத வச்சுக்கிட்டு ஆத்மா எப்பொழுதும் சச்சிதானந்த சுரூபமாக இருக்குது ஆத்மாங்கிறத மனதிலே வாங்கிக்கொண்டு இந்த போய் வரக்கூடிய பிராணனை நினச்சி நீ கவலை வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் சச்சிதானந்த ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடியது ஆத்மா, எங்கு நிறைந்த ஆனந்த சுரூபமாக இருக்குது. அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷ்ரே கதாசூன் அகதாசூன்ச்ச, வந்து போகக்கூடியதெல்லாம் பிராணங்கள், உடம்புகள், இவைகளை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமேலே. நான் அனுசோச்சந்தி பண்டிதாக, பண்டிதர்கள் என்றால் விவேகி, ஞானத்தை பெற்றவர்கள். பண்டா ஏஷாம் சந்தீதி பண்டிதா, யார்களுக்கு இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறு என்ற பிரிவினை ஞானம் இருந்து ஆத்மஸ்வரூப சச்சிதானந்தமாக தான் இருக்கும், உடம்பானது வெறும் ஜடமாகத்தான் இருக்கும் என்று யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பண்டிதர்கள். அப்படி உணர்ந்து அனுபவிப்பது யார் இருக்கிறார்களோ அவர்கள் பண்டிதர்கள். உணர்வது ஒன்று, படிப்பது ஒன்று, அனுபவம் வேறு. ஆக அனுபவமும் படிப்பும் இருந்தால், படிப்பு மாத்திரம் இருந்தால் போராது, அனுபவம் இருந்தால்தான் இந்த விஷயம் புரியும். படித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இன்றைக்கும், அவர்கள் நன்றாக சொற்பொழிலாக நன்றாக ஆற்றுவார்கள். ஆனாலும் அனுபவம் வராதனாலே அவர்களுடைய இது வாழ்க்கையிலே அவர்களுக்கு இன்னொரு துன்பங்கள் வந்து கொண்டான் இருக்கும். அதனால் இந்த உடம்பு என்பது வந்து போகக்கூடியது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் என்றுமே வர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை, நிலைத்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது சச்சிதானந்த ஸ்வரூபமாக. அது ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். அது கூட ஆனந்த ஸ்வரூபம்னா எப்படி சொல்கிறோம்? அதுக்கு துக்க சம்பந்தம் இல்லாதுங்கிற தெரிவிக்கிறோம், அதுதான் ஆனந்தம்னு அர்த்தம். துக்க கலப்பே கிடையாது, துக்க லெவலேஷன் கூட கிடையாது, அதுதான் ஆனந்தம்னு அர்த்தம். அதனால் ஆனந்தங்கிற சப்தத்துக்கே அது ஒரு ஆனந்தத்தோடு ஒரு குணத்தோடு கூடி இருக்கான்னு கேட்டு ஆத்மா தான் ஒன்று தான் சுத்தந்தான் சொல்லிட்டு திரும்பி ஆத்ம குணத்தோடு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க எப்படி அர்த்தம்னா, துக்கங்கள்லாம் இல்லாத ஒரு நிலை எது உண்டோ, ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டோ அந்த அர்த்தங்கிறதுக்காக சொல்லிட்டு தவிர அவருக்கு ஆனந்தம்னு ஒரு குணத்தை ஏற்றுறதுக்காக இல்லை. அவர் எப்போவுமே சச்சிதானந்தமாக ஆகாசுரமாக நிறைஞ்சி தான் இருக்கார் அவர். அதனால் அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷ்ரே கதாசு நகதாசும்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. நத்வேவ அகம் நாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமः சர்வே வயம் அத்தः பரம். நேற்றுக்கு நம்ம இல்லை, நாளைக்கு நம்ம இருக்க போகிறதில்ல, இன்றைக்கி ரெண்டும் இல்லாததுனால இன்றைக்கி நம்ம யாரும் இல்லை. ஆதோ அந்தேச்ச நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா, முதலையும் இல்லை கடைசியிலையும் இல்லை, நடுப்புறது மாத்திரம் எப்படி தோற்றம் வர முடியும்? அது தோற்றமே தவிர நிஜமில்லை. அது முதல்லையும் நமக்கு பாரம்பரியமாக நம்ம உடம்பு ஒன்றும் வந்து விடலை, பாரம்பரியமாக நம்ம உடம்பு இருக்க போகிறதும் இல்லை. மத்தியில் மாத்திரம் இந்த உடம்பு வந்தது, கிளேசம் வந்தது, கஷ்டம் வந்தது, கவலைதான். எப்படி இது? ஆதோ அந்தேச்ச நாஸ்தி, முதல்லையும் கடைசியிலையும் எப்படி இந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருந்தது, இந்த தேகங்கள்லாம் இல்லாமல் இருந்ததோ அப்போ அந்த தேகத்தை பற்றி கவலைப்படுவானே. நத்வேவாகம் நாது நாசம் நத்வம் நேமே இம ஜனாதிபாக. ஜனக்கூட்டங்களை பார்க்குறே, அவங்க பந்துக்கள் இந்துக்கள் குருமார்கள் அண்ணா தம்பி சிஸ்டர்லாம் சொல்கிறேன், இவ்வளோ பேருமே நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ பவிஷ்யாமः. நம்ம வரப்போகிற காலத்துலேயும் இருக்க போகிறோன்னு சொல்ல முடியாது. இந்த உடம்பெல்லாம் இந்த பந்துத்துவங்கள்லாம் எங்கேயோ பிறகுறோம், எங்கேயோ வளர்கிறோம், எங்கேயோ இருக்கோம். நம்ம நதிகள் வேகமாக வருது, வரும்போது பல கட்டைகளெல்லாம் மேலே வருது. சில இடத்துல 2 கட்டை சேர்ந்துக்கும், சேர்ந்தே போயிட்டே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பிரிஞ்சிடும். இந்த போல தான் வாழ்க்கையே. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ இருக்கோம், யாரோடையோ கல்யாணம், எங்கேயோ குழந்தை குட்டிகள், நாம் அப்புறம் வயசானப்ப நாம் எங்கேயோ பிள்ளைகள் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி தான் கஸ்துவம் கோகம் குதாயாதா.
நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், எங்கேருந்து வந்தோன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். கோமே ஜனனி கோமே தாத்தா. நம்ம அப்பா எந்த ஊர்லேயே வந்தா, நம்ம அப்பா அம்மா எந்த ஊர்லேயே வந்தா நமக்கே தெரியாது. ஏதோ தேடினோம், அப்பா அம்மா இங்கேருந்தோ வந்தா சேர்ந்தா போனான், நம்மளையும் பெற்றா, தீர்ந்து போச்சு. அவள் கடமை அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் இப்படி சம்பந்தம் இல்லாமல் தொடர்புனால் வரக்கூடிய என்ன இருக்கோ அது நிலையானதல்ல. இது நிலையானதோ அதே சாஸ்வதம், ஆனந்தம். இந்த உடம்பு, இந்த அப்பா அம்மா முதலியவர்கள், குருமார்கள் முதலியவர்கள்லாம் உடம்போடு வந்தவர்கள். உடம்போடு வந்து பந்துத்துவம் வந்து விட்டால் அவர்கள் இருந்தால் சந்தோஷம், இறந்தால் துக்கம். இதெல்லாம் வருது நம்ம மனசுக்கு. அது எதனால்? நமக்கு வேணுங்கிறவா அபிமானம் இருக்கிறதுனால தான் வருது. அபிமானம் இல்லைன்னா யார் மேலே எந்த கோபமும் எந்த தேசமும் எந்த ராகமும் வரவே வராது. எல்லாத்துக்கும் மூலமானது அபிமானம், ஈகோ, அகங்காரம். நமக்கு வேணும்னு நம்மளை ஆசைப்பட இதெல்லாம் நிறையா வந்து சேரும். நமக்கு ஒன்றுமே வேண்டாம்னு உட்கார்ந்துட்டோன்னா அதுவே மனதுக்கு பெரிய அமைதியாக இருக்கும். இது வரைக்கும் வேணும்னு தோன்றதோ அது வரைக்கும் பிரவருத்தி நிறையா வரும். வேலை அது செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும் செய்யணும்னு. நமக்கு ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா இப்போ சாம படுத்துன்னு தூங்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். அப்போது அந்த அமைதி, சாந்தமும் சந்தோஷமும் நமக்கு நிறையா கிடைக்கும். அதனால் இது வந்து பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் ரெண்டு. உடம்பெல்லாம் போய் வரக்கூடியது, ஆத்மா போகாமையே ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. அதனால் போய் வரக்கூடிய இந்த உடம்பை கண்டு நீ போய் இவ்வளோ பெரிய கொண்டுட்டேனே, அவ்வளோ பெரிய கொண்டுட்டேனே, இவ்வளோ பெரிய கொண்டுட்டேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு சத்திரியன். உன்னுடைய தர்மமே அதர்மத்தில் யார் இருக்காளோ அவளை சரி பண்ண வேண்டியதான் உன்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது நான் போய் ஒதுக்கி வரே சன்னியாசமே இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே கூடாது இந்த வார்த்தைகள்லாம். இந்த உடம்புல ஜடம், இதில் எது நடந்தாலும் நமக்கு துக்கம் பாதிக்கக்கூடாது. ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அதுக்கு எந்தவித சுகத்துக்கும் வராது, எந்தவித கர்ம பாதிப்பும் வராது, எந்தவித கஷ்டங்களும் வராது. அந்தமாரி நிலையை நாம் அடையணும் என்று நாமெல்லாம் முயற்சி செய்து அந்த எங்கும் நிறைந்துள்ள ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்கு முயற்சியும், இந்த உடம்புனால் வரக்கூடிய சுக துக்கங்களெல்லாம் விட்டுட்டு இதுக்கு போய் அழாமல், இதுக்கு போய் யோசிக்காமல், இதில் போய் டென்ஷன் ஆகாமல் இதெல்லாம் விடுறதுக்கு முயற்சி செய்யணும். ஆத்மானந்த ஸ்வரூபமாக தான் மனித வாழ்வின் முக்கியமான லட்சியம், உத்தேசம். அதை நீ புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. நத்வேவாகம் நாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வரம் அயசஃபரம். இப்போ நடந்துருக்கு யுத்தம். பிற்பாடு யுத்தம் முடிஞ்சோடனே எல்லோரும் செத்து போகிறா, எல்லோரும் வரப்போறா, எல்லோரும் போகிறா. இப்போ நீ எங்கே இருப்ப, நான் எங்கே இருப்பேன், யார் எங்கே இருக்க போகிறா? ஒத்துரம் ஒன்றும் கிடையாது. ஏன்? ஜட வஸ்துவாக இருந்தால் நிற்காது, உடனே போயிட்டே இருக்கும். சைத்தன்ய வஸ்துவாக இருந்தால் அது நிற்கிறதே கிடையாது, அது பிரகாசிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான். அந்த பிரகாசனால தான் எல்லாம். ஏத் சௌக்கியாம்புதி லேசதீமே சக்கராதியோ நிர்மிதாக. எந்த இந்திரன் முதலியவர்களுக்கு சுகம் இருக்கோ அந்த சுகத்தில் 100க்கு 1 பாகம் கூட ஒரு லேசம் கூட மனுஷ வாழ்வில் ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி தான் எந்த ஒரு ஆத்ம ஜோதி பிரகாசம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரகாசத்தோடு இருக்கோ அந்த கோடி பிரகாசத்தோடைய ஒரு இத்துணூடு ஒரு தீபம் தான், அகலில் வச்ச தீபம் மாரி துணூடு தான் நம்மளுடைய ஒரு உள்ளத்துலேயும் அந்த தீப பிரகாசம் பாசிச்சுண்டு அது மூலமாக இத்தனையும் ஆட்டி கிழட்டி படைச்சி கிழித்து எல்லாம் பண்ணுறது. அதனால் எல்லாம் ஞான பிரகாசம், போத பிரகாசம், சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் நித்தியமானது. உடம்பை பற்றி கவலைப்படவே வேண்டாம். வரும் போகும், வரும்போது பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஜாத்தஸ்தி துருவோ மிருத்யு துருவம் தஸ்ய மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரிய அர்த்தே நத்வம் சோச்சிது மருகசி. பிறந்தா செத்தாகணும், ஒன்று உண்டாச்சுன்னா மறுநாளைக்கு அழிஞ்சாகணும், இல்லைன்னா உலகமே தாங்காது. அந்த வகையில் எதெல்லாம் உண்டாகிறதோ அதெல்லாம் அழியும், எதெல்லாம் நிச்சயமாக இருக்கோ அது அழியவே அழியாது. அழியாத வஸ்து ஆத்மாங்கிறதுனாலே நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. இது என்றைக்கு வந்தாலும் அழிஞ்சு தான் இருக்க போகிறதுனால அதையும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வகையில் பார்த்தாலும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றைக்கு நீ உடம்பு பிறந்ததோ பிறந்த அன்றைக்கே நிச்சயம் அன்றைக்கே எழுதி வச்சாச்சு, இத்தனை தேதி நீ செத்து போடுவான்னு கர்ம எழுதி வச்சாச்சு. அதனால் அது தப்பாமல் நடக்க தான் நடக்கும். அதனால் பரந்த வஸ்து, வளர்ந்த வஸ்து இவைகள்லாம் மாறுதல் அடையக்கூடியதாகவும் அழியக்கூடியதாகவும் இருப்பதனால அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அழியாத வஸ்து ஆத்மா. இதனுடைய தோற்றத்தினால தான் அந்த ஆத்மா மறைஞ்சிருக்கு. நமக்கு இந்த தோற்றம் மறைஞ்சு போச்சுன்னா ஆத்மா பிரகாசமாக நன்னா பிரகாசிக்கும். அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது. அதனால் எந்த முறையில் பார்த்தாலும் நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதஸ்தி துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சௌச்சிதம் இருக்குது.
அதனால் தவிர்க்க முடியாது இந்த உடம்புக்கும் ஆத்மாவோட சம்பந்தத்தை. உடம்புன்னா எப்போவும் வெளியில் வந்து போகக்கூடியது தான், செத்து போகக்கூடியது தான், அழியக்கூடியது தான், மாறுதல் அடையக்கூடியது தான். ஆத்மானா அது அடையாமல் அழியாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடியது தான். அதனால் அதுலேயும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சுகத்துக்கும் பாதிக்க போகிறது. இதுவும் இயற்கையாக வந்து போது தான் போக போகிறது. இந்த சுகத்துக்கும் பெருசாக நமக்கு பாதிப்பு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் நீ அழகிறது சரியில்லை, அழகிறத நிறுத்து அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயத்தில் அவருக்கு விசேஷமாக சொல்கிறார். அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து கூட நமக்கெல்லாம் சேர்த்தாக சொல்கிறார்.